இதுக்கு மேலே நல்லா கரெக்டாக பார்க் பண்ணும், இடிக்காமல். ஏறான் நவுறா, அழகாக பார்க் பண்ணும். திரும்பியுமா கரெக்டாக பண்ணியாச்சு. எல்லாம் இந்த பையன் பண்ண வேலை. ஸோ கைஸ், நம்ம கரெக்டாக நிறுத்திட்டோம். இங்கே பாருங்க. ஸோ கைஸ், வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்னடா இது? இதான். சரி, நம்ம இன்னைக்கு பஸ் கேம் தான் விளையாட போகிறோம். இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு ஊரை பார்த்து சுற்றலாம் இல்லை, பீப்புள்ஸ் ஏற்றிட்டு போக போகிறோம். அது எந்த சிட்டிலேருந்து எந்த சிட்டி வரைக்கும் சொல்கிறேன். இந்த மேப்ல இருக்கிற எல்லா ரூட்டுமே நம்மளுக்கு தெரியும். ஏன்னா டைலாக் இப்போ வரப்போகுது பாருங்க. நான் சொன்ன உங்க ஏரியாவா? இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா. அது உண்மை. இப்போ நம்ம ரோமா சிட்டிலேருந்து வெனிசியா சிட்டி வரைக்கும் தான் போகிறோம். வாங்க போகலாம். நம்மளுக்கு எப்பயுமே இந்த ஸ்டேரிங் தான் செட் ஆகும். அங்கே ஒரு ஆரஞ்சு கலரில் தெரியுதுல, அங்கே போய் நின்னா எல்லாரும் ஏறுவாங்க. போய் நிறுத்தி தான் பார்ப்போமே. பிரேக்கப் போடு. என்னடா எதுவுமே காமிக்கல, திரும்பி போடு. என்னடா இப்பயும் அது காமிக்கல, இப்போ அது காமிக்கலாண்டா. அப்பா இப்போ காமிச்சிச்சு. நம்ம இப்போ வெனிசியா சிட்டிக்கு தானே போகலான்னோ, அங்கே தான் போக போகிறோம். இப்போ எல்லாரும் வந்து கூட்டமாக ஏறுவாங்க பாருங்க. பஸ்ஸே ஃபுல்லாக ரொப்பனமாக ஏறுவாங்க. ஏறிட்டாங்களா? டோர் ஆட்டோமேட்டிக் தான். இப்போ அந்த ரெட் கலரில் தெரியும்ல, அங்கே போய் பஸ்ஸை நிறுத்தணும். ப்ளூ கலரில் வந்து அதை ஃபாலோ பண்ணதா போகணும். சரி, நம்ம இப்போ எப்படி யூட்டர்ன் மட்டும் போகிறோன்னு மட்டும் பாருங்க. யூட்டர்னா தப்பு டேனு. அதுவுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள். இப்படி அழகாக திருப்பணுமா ராங் ரூட்டில் இது போயிட போகிறோம். கரெக்டாக போகணும். கரெக்ட் ரூட்டா இங்கே இடிக்காமல் போகணும், இல்லைன்னா கிராஷிங் வரும். அதோ சொன்ன மாதிரியே வந்துச்சு. யாராவன் டே திடீர்னு பயன்படுத்தாதரா. கிராஷிங் உண்டா? இந்த மூடு இருக்குதுல்ல, மூடு இல்லை, அது ஒரு எமோஜி இருக்குதுல்ல, அந்த எமோஜி கிட்ட ஏதோ ஒன்று இந்த ரெட்டு க்ரீனு இல்லதில்ல, அது குறைஞ்சிக்கிட்டே வரும். அது குறைஞ்சிச்சுன்னா காசை மைனஸ் பண்ணுவாங்க. இப்போ கரெக்டாக போகணும். கரெக்டாக தான் போயிட்டு வரோம். இதுக்கு மேலே நம்ம இந்த ப்ளூ பார்த்துக்கா கவனிக்க வேணாம். அந்த போர்டு தெரியுதுல, அதையே கவனிப்போம். வெனிசியா இந்த பக்கம் போகணுமா? லெஃப்ட் சைடு போனால் போச்சு. இங்கே ராங் ரூட் எத்தக்கூடாது, அப்புறம் அது கூட மைனஸ் பண்ணுவாங்க. ஐயோ, திரும்பி கிராஷன். யாரா இது இங்கே வச்சாங்க? இப்போ கரெக்டாக இருக்கணும். ஐயோ, நம்ம ராங் ரூட்டில் தான் போயிட்டு இருக்கிறோமா? மன்னிச்சு. கரெக்டாக டர்ன் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே எங்கேயும் இடிக்காமல் போகணும். இது ஏதோ கேவ் மாதிரியே இருக்குது. என்னது ஸ்பீட் கேமரா 500 மைனஸா? டேய், இதெல்லாம் எப்படா வச்சிங்க? சொல்லவே இல்லை. இதுக்கு மேலே பார்த்து உஷாராக தான் போகணும். எங்கன்னா கேமராவும் வச்சுருப்பாங்க, சிக்னலுக்கும். எங்கேயும் இடிக்காமல் போகணும். பார்த்து சுதாரணமாக போகணும். இப்போ தான் மேப்பே க்ரியேட் பண்ணுறாங்களா பைபாஸ்க்கு. சரி காய்ஸ், நம்ம பைபாஸ்க்கு வந்துட்டோம். இதுக்கு மேலே நம்ம ஃபுல் ஸ்பீடில் போகலாம். 5 மடம் 5 தேடாம் 5 விரல் தொடுமே ஆகாயம் வெட்டி விடு வினை எட்டி விடு உனை உன்னுடைய துணைய முந்தானை
இளைய புலி இவன் 20 நகங்களும் புலி அத அறிந்திடும் அனைவரும் வலி ஆஹா, என்ன பாட்டு, என்ன பாட்டா! இந்த ட்ரைனுக்கு இதான் கட்டணும். யார் அவன் ஓவர்டேக் பண்ணிப்போம்? டேய், என்னைய அவன் ஓவர்டேக் பண்றேன். இருறா, உனக்கு இருக்குது. நான் உன்னை ஓவர்டேக் பண்ணேன், நீ என்ன ஓவர்டேக் பண்ற? டக்கு போகணும். என்னடா இது இன்க்ரீஸ் ஆகாட்டுக்குது? இன்க்ரீஸ் ஆகும். வேணாம். அப்புறம் அந்த ஸ்பீட் கேமராவில் கேட்ச் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யுது? திரும்பி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா இன்னும் மைனஸ் ஆகும். தேவையில்ல. ரொம்ப ஸ்மூத்தாக போகுதுடா. என்ன ஸ்மூத்து! என்ன இங்கே பெண்ட் ஆகுதா? இங்கே பெண்டில் கரெக்டாக வளைக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆகக்கூடாது. ஜஸ்ட்டு மிஸ்ஸு சாஞ்சிருக்கோம். என்னடா இது ரொம்ப இடிக்குது. அப்புறம் அந்த கம்மியாக போகிற அந்த பாயிண்டெல்லாம் இந்த பிரிட்ஜு மேலே போகணுன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. என்ன செய்யுது? போக முடியல. சரி, நம்ம இந்த மேப்பை பார்ப்போம். இப்போய் என்னடா இது? கரெக்டாக இருந்தது. என்ன நீ இன்னும் கொஞ்சம் தூரம் இது. அப்படிதான் காமிக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குதோ. கரெக்டாக போதி. இந்த பையனை ஓவர்டேக் பண்ணலாம், பண்ண முடியலையே. அங்கே பிரிட்ஜு கட்டுறது ப்ராசஸ் நடக்குது போலகுது. அதான் அங்கே இருக்க ஏதோ வண்டிலாம் நிற்கிது. அந்த வண்டி பேர் கூட தெரில. ஓவர்டேக் பண்ண போகிறோம். பண்ணிட்டோம். டேய், யாரா ஓவர்டேக் பண்ணுறேன்? யாராம? உனக்குலாம் உதவி செய்ய முடியாது. நானே டைம் இல்லைன்னு போயிட்டுக்கிறேன். காசு வேற கையில் இல்லை. ரொம்ப தூரம் இருக்குது போல. இதே 86 km/h போயிட்டுக்கிறோம். நம்ம இன்னும் கொஞ்சம் 100 தாண்டி போவோம். இப்போ 60 அதுக்குள்ளே குறைஞ்சிச்சு. 78, 79, 80, 81, 82. டக்குன்னு போ. முதல்ல போகிறேன். அப்போ ஜஸ்ட் மிஸ் முதல்ல. இதுமா எங்கேயும் நான் இடிக்க மாட்டேன். இதா அங்கே பாருங்க, அங்கே நின்னது அப்படியே இருக்குது. ஒரு நாள் அவங்க எழுத்து கேட்டாங்களா இல்லையா? அந்த ஆரஞ்சு கலரில் எதையோ பார்த்தேன். சரி, பரவாயில்ல விடுங்க. என்ன பார்த்தா என்ன இப்போ? அதுக்கு மாதிரி நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்துடலாம். அதான் நம்ம பஸ்ஸு. நான் இப்போ இந்த கிராணி 3 இல்லை கிராணி 2. இப்போ நான் ரீசெண்டாக போட்ட இந்த கிராணி 2 அவ்வளோ வியூஸ் போக மாட்டேங்குது. வியூஸும் போக மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்குது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்தது நம்ம கிராணி 4 பேஸ்மெண்ட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதையும் பாருங்கள். அது இன்னும் அடுத்த வாரத்துக்குள்ள வந்துடும். ஸோ நம்ம இவனையும் ஓவர்டேக் பண்ணலாமா? வெனேசியா ஸ்ட்ரெயிட்டாக போகணும் போட்டிருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். திரும்பி அதையே போர்டு வருது. திரும்பியும் ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும் போடுது. இது ஆக்சுவலி பார்ட் 1 தான். அங்கே நிறுத்திட்டு நம்ம திருப்பி கீழேருந்து மேலே போக போகிறோம். அது போகலாம். நிறைய பாட்டு கூட வரும். சரி, நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஏற்றலாம். ஏன்னா பைபாஸ் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்குது. எங்கேயும் வளைவில் போலகுது. ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். நான் நினைக்கிறேன் இந்த சிட்டி வந்துடுச்சு. ஏன்னா இங்கே நிறைய வீடெல்லாம் இருக்குது. வந்துடுச்சு பாருங்க, சிட்டி வந்துடுச்சு தான். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது போல வெனேசியாவுக்கு. போர்டுக்குள்ள நாட்டுக்கு வந்திருக்கோம். மழை தான் நல்லா பெய்யுது. முன்னாடி அந்த ரெட் கலர் காரம் போனதே ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம அவனையும் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடலாம். ஓவர்டேக் பண்ணிட்டோம். இந்த வெள்ளக்கார கூட ஓவர்டேக் பண்ணிடலாம். இன்னும் வெனேசியா ஸ்ட்ரெயிட்டாக போகணுன்னு தான் போட்டுக்குது. ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். என்னடா அது? ஐயோ, இது நான் ஃபாஸ்ட்டாக போய் வளைச்சா டக்குன்னு ஒரு மாதிரி சாஞ்சிது. அதான் பிரச்சனை இந்த கேமில். இந்த ஒன்று மட்டும் தான் பிரச்சனை, மற்ற எதுவும் இல்லை. இந்த கேம் ஃபுல்லாக ஜாலியாக தான் இருக்குது. எல்லாம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக வளைக்கலாம். அருமையாக வளைச்சாச்சு. மேப் லோட் ஆயிடுச்சு அந்த சிட்டிக்கு. நம்ம சிட்டிக்குள்ள வந்துட்டோம். இப்போ தான் எல்லா மேப்பையும் பிளானே பண்ணுறாங்க. சரி,
இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு எந்த ரூட்டில் போனோம்? இந்த ரோட்டை தான் போகணும். எப்போ எப்படியோ க்ரீன் கலர் ஸ்பீட் கேமரா வருது பாருங்க. நம்ம ஸ்லோவாக போவோம். சிக்னல் ரெட் கலராக மாறிடுச்சு. வெயிட் பண்ணிகிட்டே போகலாம். இது வேறு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலையே. ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கணும். டேய் டக்குனுடா. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுடா. மழை வேறு அதிகமாக போய் மாற்றிட்டாங்க. க்ரீன் கலர் சிக்னல் குத்தாதான் போகணும். இல்லைன்னா 50 ரூபா மைனஸ் பண்ணிடுவாங்க நம்மக்கிட்ட. கரெக்டான ரூட்டில் தான் போகிறோம். கிராஷா திரும்பி போய் மோதுறேன்டா. கரெக்டாக வளைக்கணும். கரெக்டாக வளைச்சிட்டோம். இல்லைன்னா அந்த ரேட்டிங்ஸ் கம்மியாகும். மூடு அந்த மூடு நினச்சிக்காதீங்க. பேசஞ்சர் மூட்ஸ். இதையும் கரெக்டாக க்ரீன் கலரில் தான் இருக்குது. கரெக்டான ரூட்டில் தானே போகிறோம். கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்குறோம். இந்த பஸ் ஸ்டாண்ட் வர எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலையே. இந்த பக்கம் தான் நினைக்கிறேன். இந்த பக்கம் தான். ஆமாம், பஸ் சிம்பிள் வேறு போட்டிருந்தது. ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். இதுவே ஃபாஸ்ட்டாக போகலாம், ஏன்னா ஸ்ட்ரெயிட் ரோடு. க்ரீன் கலர் தான் எஞ்சிக்குது, அதனால் நிறுத்தாமல் போயிட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக போனால் விஎன். என்னடா பேரை வேலை ஆட்டிது. அநியாயத்துக்கு டஃப்பாக தராங்க. இந்த ரெட் கலர் இருக்குது பாருங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஹார்டு பிரேக்கா. இதுக்கு மாடா குறைப்பீங்க. நல்லா வேறு மழை பெய்யுது. பொறுமையாகவே போகலாம். ஏய் சூப்பராக இருக்குதுடா இந்த லுக்கு. அதுக்கு நீ இவ்வளோ தூரம்லாம் வைக்கக்கூடாதுடா. ரொம்ப தூரமாக போயிட்டுக்குதுடா. பரவாயில்ல போவோம். ஆனால் இந்த லுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இது ரொம்ப தூரமாக போகுது. பரவாயில்ல போவோம். ஜஸ்ட் கிராஷ். ஏண்டா ஜஸ்ட் மிஸ் தப்பிக்கலான்னு பார்த்தா. ஆனால் அநியாயத்துக்கு இவ்வளோ கார் ஓடுது. ஏண்டா எங்கள் ஊரில் இவ்வளோ டிராஃபிக் இருக்காதுடா. நிறைய வளைஞ்சி போகணுமா? எப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. இல்லைன்னா மோதிட்டுப்போம். கரெக்டாக வளைக்கணும். வளைச்சிட்டோம். எனக்கு இன்னும் தெரில எதுக்கு இந்த பக்கம் இந்த சிம்பிள் காமிக்குதுன்னு தெரில. முதல்ல வளைக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கரெக்டாக அந்த காரனே ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா அவன் தான் கடைசிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு கரெக்டாக போனான். நான் வளையும்போது கரெக்டாக வளைஞ்சாம பாருங்க. டேய் அதுக்கு நீ இவ்வளோ ஸ்லோவாகலாம் வளைக்கக்கூடாதுடா. ரொம்ப ஸ்லோவாக வளைக்கிறான். கரெக்டாக திரும்பி பிரேக் போட்டான். டேய் ரொம்ப ஸ்லோவாக வளைக்கிறடா. இப்போதாங்க டைலாக்கே விட்டேன். அதுக்குன்னு ரொம்ப ஸ்லோவாகலாம் வளைக்கக்கூடாதுடா. பஸ் ஸ்டாண்ட்கிட்ட வந்துட்டோம். அங்கே நான் சொன்ன அந்த ரெட் கலருக்கு ஒரு மார்க் மாதிரி இருக்கும். அங்கே இருக்கும். இங்கே பார்த்து வளைக்கணும். அழகாக வளைச்சிட்டோம். அங்கே தெரிஞ்ச அந்த சிம்பிளு அதுக்கிட்ட போய் நிறுத்தணும். போய் நிறுத்தலாம். டே ஜஸ்டி மிஸ்ஸி. இப்போ போய் பார்க் பண்ணிடலாம். அழகாக பார்க் பண்ணும். என்னடா இது ஏதோ ஏறுது. பரவாயில்ல. கிராஷா குறையுதுடா. வேணாடா. அழகாக திரும்பி போவோம். நான் திரும்பியுமா? டேய் ரொம்ப ஓவர். நான் திரும்பியுமா? வேணாண்டா என்னடா ஆட்டுறீங்க? வேணாண்டா. கஷ்டப்பட்டு ஃபுல்லாக போயிடுச்சா? திரும்பியுமா? காசு மைனஸ் பண்றாங்கடா. திரும்பியும் என்னடா இது? இப்ப கரெக்டா வளைக்கணும். இதுக்கு மேல நல்லா கரெக்டா பார்க் பண்ணும். இடிக்காம ஏறாங்க நவுறா. அழகா பார்க் பண்ணும். திரும்பியுமா? கரெக்டா பண்ணியாச்சு. எல்லாம் அந்த பையன் பண்ண வேலை.
guys, நம்ம கரெக்டாக நிறுத்திட்டோம். இங்கே பாருங்க எத்தனை பேர் போனவங்க எவ்வளோ பேர் இறங்குறாங்கன்னு. நல்லபடியாக இதை முடிச்சிட்டோம். அடுத்தது மிலானோ. இந்த மாதிரி என்னடா பேர் இது, கொஞ்சம் நல்லதாக வைங்களேன். இந்த சிட்டிக்கு போக போகிறோம். சரி, இது வேற ஒன்று நிற்க மாட்டேங்குது. இந்த சிட்டி தான் மிலானோ, வேலையே வர மாட்டேங்குது. ஏதோ சிட்டி அடுத்த வாட்டி பாட்டுல அந்த சிட்டிக்கு தான் போக போகிறோம். ஸோ இதான் நம்ம பஸ்ஸு. ஆனால் நீங்கள் அந்த 3 பேசஞ்சர் மூடுக்கு தானே காசு தேவையே எல்லாம் மைனஸ் பண்ணிட்டீங்க. இதான ரொம்ப வெறுப்பேற்றுது. சரி பரவாயில்ல. ஸோ பாய் மக்களே, அவ்வளோ இந்த வீடியோவில் நம்ம முடிச்சு போகிறோம். பார்ட் 1 பார்ட் 2 வரும். பை பாய். பார்க்கிங் லைக் பண்ணுறோம்.